இவர்களுடைய ஒவ்வொரு சில பிரிவுகளை நாம் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். அவருடைய கொள்கைகளை என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். இந்த பிரிவுகள் என்ன, இந்த கொள்கைகள் என்ன, இன்றைக்கு உள்ள பிரிவுகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். வரலாற்றில் என்னென்ன இவர்கள் செய்தார்கள் அப்படி என்ற பகுதிகள் ஒரு சில விஷயங்கள் உண்டு. முதலாவது நாம் பிரிவுகளுடைய அந்த கொள்கைகள் நம்ம என்ன செய்வோம், கொஞ்சம் பார்ப்போம். என்னென்ன கொள்கைகள், பொதுவான கொள்கைகள் என்ன, தனிப்பட்ட ரீதியான கொள்கைகள் என்ன. ஷியாக்களை பொறுத்த வரைக்கும் நாம் எப்படி என்ன செய்யலாம்டா, மூன்றாக பிரிக்கலாம். பிரதானமாக என்ன செய்யலாம், மூன்றாக பிரிக்கலாம். ஒன்று குலாத், இது வந்து பேர் அல்ல, அவர்களுடைய பேர் அல்ல, பண்பு. குலாத் அதாவது எல்லை மீறியவர்கள். குலாத் என்றா குலு, குலாத் எல்லை மீறியவர்கள். அடுத்த இமாமியா, அதாவது இந்த இமாமியத்து கோட்பாடை வலியுறுத்துகின்றவர்கள். இமாம் இருக்கணும், இமாம் இல்லாட்டி இல்லை அப்படின்னு வலியுறுத்துகின்றவர்கள். அடுத்தது ஜெய்தியா, அடுத்தது ஜெய்தியா. அரே ஜெய்தியா அவங்க ஷியாக்கள். அதான் பிரதான பிரிவுகள் மூணு, பிரதான பிரிவுகள் மூணு. ஒன்று குலாத், ரெண்டாவது இமாமியா, மூணாவது ஜெய்தியா. அப்படி போட்டுக்கோங்க. பிரதான ஜெய்தியான்றது மொழிபெயர்ப்புக்கு இல்லை, ஜெய்துக்கு சார்பானவன் அர்த்தம், அது மொழிபெயர் அப்படியே போட்டுக்கோங்க, சும்மா ஜெய்தியான்னு போட்டுங்க. குலாத் இமாமியா, இமாமியத்து கோட்பாடை வலியுறுத்தியவர்கள் வந்து இது. குலாத்ன்றது அது இஸ்லாத்துக்குள்ளே சேர்க்கலாது, ஆனால் இஸ்லாத்திலிருந்து பிரிஞ்சதுனால அதை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். இஸ்லாத்திலிருந்து பிரிஞ்சதுனால பேசிக்க நிற்கிறோம். இஸ்லாத்தில் சேர்க்கவே, அதாவது இஸ்லாத்துக்கு அதுக்கு ஒரு கொள்கைண்டா. இப்போ காதியானின்னு வைங்களேன், காதியானிகள் இஸ்லாத்துட்டு வெளியே தான், ஆனால் ஏதோ ஒரு வகையில் ரிலேட் பண்ணலாம் இஸ்லாத்துக்கு. என்ன நபி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்கிறது. இது குலாத்தின் அர்த்தம் என்ன தெரியுமா, இஸ்லாத்திலிருந்து போனதுனால தான் இதை படிக்கிறமே தவிர இவங்களுக்கு இஸ்லாத்துக்கு எந்த சம்பந்தம், என்னது ரிலேட் பண்ணுறதுக்கு கூட எதுவும் வைக்கல அவங்க அப்படின்ற அர்த்தம். அதான் மிதமிஞ்சியன்னு அர்த்தம் குலாத்ன்றது. இவர்களை பொறுத்த வரைக்கும் ஷஹரிஸ்தானி என்று சொல்லக்கூடிய அறிஞர் சொல்கிறார் என்னென்னா, வஹுமுல்லதீன கலவ் ஃபி ஹக்கி அஇம்மத்திஹிம், இவர்கள்தான் தங்களது தலைவர்கள் விஷயத்தில் எல்லை மீறியவர்கள். என்ன எல்லை மீறியனா, ஹத்தா அஹ்ரஜோஹும் மின் ஹுதூதில் ஹலீகியா, படைப்பு என்ற இடத்துல இருந்து இவர்களை வெளியாக்கி படைப்பாளன் இடத்துக்கு கொண்டு போனவங்க. இப்போ சம்பந்தமிக்க இஸ்லாத்துக்கு ரைட்டா, படைப்பாளன் இடத்துக்கு கொண்டு போனவங்க. வஹகமு ஃபிஹிம் பி அஹ்காமில் இலாஹியா, அதாவது கடவுள் இறைவனுக்கு என்னென்ன பண்புகள் எல்லாம் கொடுப்பாங்களோ அதை எல்லாத்தையும் என்னது கொடுத்தவர்கள் முழுமையாக. ஃபருப்பமா ஷப்பஹு வாஹிதம் மினல் அஇம்ம பில் இலாஹ், எந்த அளவுக்கு என்றால் சில பொழுதுகளில் ஒரு அறிஞரை கடவுள் என்று என்ன செய்வார்கள், தெளிவாக சொல்வார்கள். இப்போ இஸ்லாத்தில் பிரிவா இது, இங்கிருந்து டச் ஆகி போனதுனால தான் பிரிவே தவிர மற்றபடி எதுவும் இல்லை. வருப்பமா ஷப்பஹுல் இலாஹ பில் ஹல்க், சில பொழுது எங்களை உண்மையாக படைச்சான இறைவன் அவனை படைப்புக்கு கொண்டு வந்துருவாங்க. நவுது பில்லாஹ் மின், அதாவது இமாம படைப்பாளன் ஆக்கிடுறது, படைச்சவனை அவனால் இந்த இமாமால தான் இவர் அல்லாஹ்வை என்ன செஞ்சான், படைக்கப்பட்ட லெவலுக்கு கொண்டு வந்துருவாங்க. அப்போ எவ்வளோ குழுன்னு பார்த்தா குலாத் மிதமிஞ்சியவர்கள். வஹும் அலா தரஃபையல் குலு வ தக்சீர் வ இன்னமா நஷஅத் சுபஹாத்துஹும் மின் மதாஹிபில் ஹுலூலியா வ மதாஹிபுத் தனாசுகியா வ மதாஹிபில் யஹூதி வ நசாரா. எப்படி இவர்களுக்கு இந்த சிந்தனையெல்லாம் வந்தது அப்படி என்று சொன்னால், ஜென்ம கோட்பாடு, மறுஜென்ம கோட்பாடு இருக்குது, இது சிந்தனைகள், யூத சிந்தனைகள், இது போன்றவைகளில் இருந்து தான். அதே போல் என்ன என்ன சொல்லுவாங்க, ஹுலூல் வல் இத்திஹாத்னு சொல்கிறது என்ன, அதாவது இறைவன் மனிதரில் வர எல்லாமே அல்லாஹ் அப்படின்னு சொல்கிற என்ன, அத்வைதம், அத்வைத கொள்கை. அடுத்ததாக மறுஜென்ம கோட்பாடு, யூத சிந்தனை, இவைகளுடைய தாக்கத்தின் விளைவு தான் இது என்னது இங்கே வந்து சேர்ந்துச்சு இவங்களை அப்படின்றாங்க. விளங்கிட்டா? இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு பிரதான 3 பிரிவு சொல்லிக்கிறேன். ஒன்று குலாத் எல்லை மீறியவர்கள், இமாமியத் அதாவது என்ன இமாம வலியுறுத்தி சொல்கிறவங்க, மூணாவது ஜெய்தியா. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன ஷியாக்குடைய ஆரம்பத்தில் அப்துல்லா இப்னு சபா தான் இதை உருவாக்கினா, சப ஐயாண்டு அது ஒதுக்கப்பட்டேன். சப ஐயா இந்த 3ல் எதில் வருவாங்க, குலாத்தில் வருவாங்க. பாரக்கல்லாஹு ஃபீக். விளங்கிட்டா? குலாத்தில் என்ன செய்வார்கள், வருவார்கள். எனவே முதல் பிரிவு எது, சப ஐயா. குலாத் என்றதுக்கு அடையாது, குலாத் என்றது பண்பு தான். குலாத் என்றது எல்லை மீறியவர்கள் தலைப்பு போட்டிக்கிறோம். யார் யார் எல்லை மீறியவர்கள் என்றதில் சப ஐயா முதலாக என்ன செய்வாங்க, அவங்க தான் பிரதான முஅஸ்ஸிஸ், ஃபவுண்டர்ஸ். விளங்கிட்டா? அதாவது அப்துல்லா இப்னு சபா உடைய குழுவினர். விளங்கிட்டா? அவதான் சப ஐயான்றது. அவர்கள் எந்த அளவுக்கு சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், அந்த சப ஐயான்றவங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு, அதாவது அன்ன ஃபீஹில் ஜுஸூல் இலாஹி வ ஹுவ அல்லதி யஜி, இந்த மேகத்தில் வரக்கூடிய சத்தம் எல்லாமே அலி ரலியல்லாஹு தான் அப்படின்னு. மேகத்தில் வரக்கூடிய சவுண்ட் எல்லாம் இப்போ வந்துட்டு இருக்குதே, அது அலி ரலியல்லாஹு அவங்களுடைய அந்த ஆத்மா தான் என்ன செய்யுது, சத்தம். அதாவது கிறுக்கிட உச்சகட்டம்.
வணங்கிட்டா கிறுக்குத்தனத்தில் இதெல்லாம் பண்ணாமல் நீங்கள் என்ன யோசிப்பீங்க, இதெல்லாம் படிக்கணுமா வணங்கிட்டா, அந்த அளவுக்கான கிறுக்குத்தனம். ஆனால் சில நேரத்தில் நமக்கு சில கிறுக்குத்தனங்களை படிக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு விளங்கிட்டா. அதில் உண்டு இது. ஆனால் ரப்புக்குமுல் அலாடு ஃபிரௌன் சொல்கிறான், நான் தான் அவங்களோட இறைவன். இப்போ என்னது, அதை சொல்லித்தானே அவன் சொல்லிட்டான், அவன் விளங்கிட்டா, அதை சொல்லித்தான் இப்படி ஒருத்தன் சொன்னான்னு சொல்லி அப்படி பைத்தியத்தை வரலாறு ஆக்கிட்டது தான் இது. இந்த மாதிரியான சில தேவையில்லாத சிந்தனைகளை உருவாக்கினவர். அடுத்தது அவர் தான் என்ன, இந்த உலகத்துக்கு ஒரு நாள் இறங்கி வருவார் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நீதி செலுத்துவார், நீதியை நிரப்புவார், இப்படி என்று சொல்லி பல ஜென்ம கோட்பாடு இந்த சிந்தனைகள்லாம் உருவாக்கின குரூப் தான் இந்த சபஇயா. இவர் என்ன சொல்கிறாருண்டா, வஹா உலா இஸ் சபஇயா, இந்த சபஇயாவை பொறுத்த வரைக்கும் லா ஷக்கஃபி குஃப்ரிஹிம், இவர்கள் காபிர்களிடத்தில் யாருக்கும் என்ன செய்ய முடியாது, சந்தேகம் இருக்க முடியாது. சந்தேகம் ஒருத்தனுக்கு இருக்குதுன்னா அவனுக்கு இஸ்லாம் தெரியாது, அவன் முஸ்லீமானு நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது, அதாவது சந்தேகப்பட வேண்டிய இதில் சந்தேகம் ஒன்று இருந்தால். ரைட். அடுத்ததாக என்னன்னு சொன்னால் இன்னும் சில பிரிவுகள் உதாரணமாக சொல்கிறேன். கராமிதா, பிற முக்கியமான பிரிவு சொன்ன கராமிதா, இஸ்மாயிலியா, இஸ்மாயிலியா கராமிதா. பாருங்க, இமாமியத்து கோட்பாடை வலியுறுத்தியவர்கள் என்ற லிஸ்ட்டில் இஸ்மாயிலியா கொண்டு வரல, இஸ்மாயிலியாவை இமாமியத்து கோட்பாட்டில் வலியுறுத்தி கொண்டு வரல. ஏன் தெரியுமா, இமாமியத்து கோட்பாடுனா நல்ல முறையில் புரிஞ்சுக்கணும். டிஃப்ரெண்ட்டு நீங்கள் 12 இமாம்கள் தான், வேற இல்லை. அதான் இமாமியத்து கோட்பாடு. உலகம் அழியும் வரைக்கும் 12 இமாம்கள் தான். 11 முடிஞ்சிச்சு, 12ஆம் இமாம் வந்தார், வந்தால் மட்டும்தான் ஆட்சி, இல்லைண்டா ஆட்சியே இல்லை. அப்போ எப்படிரா இந்த ஈரான் நிற்கிதுண்டா அதுக்கு பதில் சொல்கிறேன் விளங்கிட்டா, இல்லைண்டா ஆட்சியே இல்லை, சும்மா போக வேண்டியதான், இப்படி என்று சொல்கிறது கோட்பாடு. ஆனால் இஸ்மாயிலியாலாம் அப்படி இல்லை. இஸ்மாயிலியால் இப்போ நான் நினைக்கிறேன் 59 60வது தலைவர் வந்துட்டார் விளங்கிட்டா. அப்படின்னு அர்த்தம் என்ன, இவங்க இந்த இமாமியத்து கோட்பாடெல்லாம் இல்லை, இஸ்மாயிலோடு அப்படியே போனது தான் விளங்கிட்டா, அவரோட அப்படியே போனது அந்த கோட்பாடு இல்லை. இமாம் தலைவரெல்லாம் வச்சுக்கிறது தான், ஆனால் எது இல்லை, அந்த பிடிப்பு இல்லை. அப்போ அதனால் இஸ்மாயிலியா அதில் வராது. சரி, அதில் வராதுக்காக வேண்டி ஏன் நீங்கள் இந்த உலாத்தில் கொண்டு வந்தீங்க, மிதமிஞ்சி வந்து அவங்களோட கொள்கை அப்படி தான். பாருங்கள், அவங்களோட கொள்கை என்ன அப்படின்னு சொன்னால், இந்த இஸ்மாயிலியாக்களோட கொள்கை அதாவது இவர்களை பொறுத்த வரைக்கும் மார்க்கத்தை ரெண்டாக பிரித்தாங்க, லாஹிர் பாத்தின். லாஹிர் பாத்தின், லாஹிர் பாத்தின்டா இப்போ நம்மளோட சில அஹ்லு சுன்னா நம்ம சொல்லக்கூடிய அந்த பட்டியலில் வருவாங்களே யார், தரீகாக்கள், அவங்ககிட்ட இந்த கொள்கையோட தாக்கம் இருக்கும். என்ன லாஹிர் பாத்தின்டா, அது ஷரியத், ஹக்கீகத், மாரிஃபத், ஹக்கீகத் விளங்கிட்டா. ஷரியத் என்ன, இப்போ நீங்கள் தொழுவுற, நோன்பு பிடிக்கிறது, ஹஜ் செய்கிறது எல்லாம் எங்களுக்குரியது, நாங்களே ஈமானில் வீக்கானாக்கள், அதனால் உண்மையிலே வீக்கானாக்கள் தான், அது வேறு. ஆனால் அந்த பகுதியோட ஒப்பிட்டா என்ன, அவங்களே நம்ம ஈமானெல்லாம் ஒன்றும் இல்லை, அதனால் இங்கே தொழுவுறோம், நோன்பு பிடிக்கிற இந்த லெவலோடு நீங்கள் உட்காந்துடணும். அடுத்தது வந்து மாரிஃபத், ஞானத்துடைய நிலை விளங்கிட்டா, ஞானத்துடைய, அதாவது ஷரியத்து என்னது அந்த இந்த ஹக், இல்லை தரீக்கத்துன்றது அந்த அவங்க ஷரியத்துன்னு சொல்கிறது, மாரிஃபத் மாரிஃபத் தான் கடைசி நிலை. ஹக்கீகத் வந்து யதார்த்தங்களை புரிகின்ற நிலை, யதார்த்தங்களை புரிகின்ற நிலை. அதாவது தொழுங்கன்ற அர்த்தம் இல்லை, தொழாதீங்கன்ற அர்த்தம். உதாரணத்துக்கு சரியா, அது என்னண்டா, நீங்கள் புரியலை, லைஃப்பை புரியலை, தொழுகையுடைய நோக்கங்களை புரிகிற இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா அப்புறம் தொழுகை உங்களுக்கு தேவையில்லை. வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன், உங்களுக்கு உறுதி வரும் வரைக்கும் இறைவனை வணங்குங்கள். குர்ஆன் வசனம், உங்களுக்கு யகீன் வரும் வரைக்கும் இறைவனை வணங்குங்கள். யகீன் வந்துட்டா அதுக்கப்புறம் ஒன்றும் தேவையான அவசியம் இல்லை விளங்கிட்டா. யகீனுக்கு அங்கே அர்த்தம் வந்து மவுத்து வரும் வரைக்கும் இறைவனை வணங்குங்கள்ன்றது தான் அங்கே அர்த்தம். ஆனால் அவங்கள்ட்ட அர்த்தம் என்ன, உறுதி வரும் வரைக்கும் வணங்குங்கடே. இதை சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் உறுதி அண்டைக்கே வந்துடும் விளங்கிட்டா. இதை சொன்னோம்டா எல்லாருக்கும் உறுதி அண்டைக்கே வந்துடும், அல்ஹம்துலில்லாஹ் உறுதி வந்துட்டேன், அப்படி தான் நினைப்பாங்க விளங்கிட்டா. அப்போ இதுதான் என்ன, யகீன் வரும் வரைக்கும் வணங்குங்கன்னா ஹக்கீகத். அதுக்கு பின்னால் ஞானத்துடைய நிலை. இந்த ஞானி ஆகிட்டீங்கடா உங்களுக்கு மனுஷனே விளங்காது, எல்லாமே அல்லாஹ் தான் விளங்கும். ஞானம் தானே, நீங்கள் யாரோ ஜோதி, உங்களோட உள்ளத்தில் உள்ள ஜோதி என்ன, இறைவனுடைய ஜோதி, இறைவனுடைய சிந்தனை வந்து வந்து ஒரு பெரியார் ஒன்றுக்கு இருக்க இல்லாமல் தடமாறினாரா. உங்களுக்கு தெரியும், தாலீம் நூலில் வரும். என்ன பிரச்சனை, அவருக்கு எல்லா இடத்துலையும் அல்லாஹ் தான் விளங்குறா ஜோதி. ஏன்னா மாரிஃபத்துடைய நிலையுடைய பிரச்சனை அது விளங்கிட்டா. ஒன்றுக்கு ரசூலாங்க கூட 1-2 போனாங்க, இவருக்கு அப்படி ஆகிட்டு, இவருக்கு அப்படி ஆகிட்டு, இது ஒரு ஞானத்துடைய நிலை என்று எழுதி வச்சுக்கிறாங்க. இதை ஞானத்துடைய நிலை. இப்போ புரிஞ்சு அவங்களுக்கு, இதை சொல்கிறவர்கள் தான் இஸ்மாயிலியாக்கள். அப்படின்னா இந்த குர்ஆனுக்கு அவர்களுக்கு ஒரு விளக்கம் இருக்குது.
அந்த விளக்கம் வந்து குர்ஆன் என்ன சொல்லுதோ அதுக்கு நேர் மாற்றம். தொழுங்கண்டா தொழாதீங்க, ஹஜ் செய்யுங்கண்டா ஹஜ் செய்யாதீங்க, நோம்பு பிடிங்க நோம்பு நோம்பு பிடிக்காதீங்க, இந்த மாதிரி தலைகீழாக என்ன செய்யும், எல்லா விதமான அவங்க நினைச்சதை கொண்டு வந்து போடலாம், அதில் நினைச்சதை கொண்டு வந்து போடலாம் என்கின்ற அமைப்பில் அதை வச்சிருப்பாங்க. இந்த கொள்கையை சொன்னவர்கள், இது பொதுவாக நிறைய பிரிவுகள்கிட்ட இருக்கும், நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதுக்கு சொல்கிறது தனிப்பேர் சொல்லுவாங்க, பாத்தினியான்னு சொல்லுவாங்க. பத்தினா வயிறு, உள்பக்கம், உள்பயிர் விளங்கிட்டா உள்பக்கம்னு அர்த்தம். பாத்தினியான்னு இதுக்கு ஒரு பண்பு சொல்லுவாங்க. அதாவது பாத்தினியான்னு சொன்னால் இங்கே எல்லாம் பல இடங்களில் சம்மந்தப்படும். பாத்தினியான்ற அந்த இப்போ எப்படி இந்த மிதமிஞ்சியவர்கள் குலாத்துன்னு சொல்கிறோமோ அது மாதிரி பாத்தினியான்றது ஒரு தன்மை இவர்கள்ட்ட அதை என்ன செஞ்சுது, இந்த இஸ்மாயிலியாக்கிட்ட இருக்குது. அப்போ நல்லா வச்சுங்க, நம்மளோட தொழுவுறா இந்த போராக்களெல்லாம் தொழுவுறது அது இதெல்லாம் வெறும் ரம்ஸு சைன் தான், அடையாளம் தான். அவங்களோட உள்ளத்தில் எல்லாமே வேறு அடையாளங்கள் தான். எங்களோட ஆக மோசமான நிலைப்பாட்டில் உள்ளவர்கள், ஆனால் வெளிப்படையாக என்ன செய்வாங்க, சேர்ந்து பல ஏதோ இந்த ஹக்கீக்கத்தில் உள்ளவங்க மாதிரி அல்ல சரியத்தில் உள்ளவங்க மாதிரி ஒரு மதிச்சு அந்த மாதிரி நடந்து கொள்வார்களே தவிர, நீங்கள் அங்கெல்லாம் தொழுவிட்டு வந்தீங்கன்னா கழுவி விட்டுருவாங்க அந்த இடத்த. ஏனென்றா நஜிஸ் அசுத்தமானவர்கள் அப்படின்றது அவருடைய எண்ணம். இது இஸ்மாயிலியாக்களுடைய கொள்கை. விளங்கிட்டா? அடுத்து கராமிதா, இஸ்மாயிலியா கராமிதா நிறைய சொல்லிக்கிறாரு, நிறைய தேவலம் சரியா. சபையா கராமிதா நிறைய பிரிவுகள் இதில் இதில் இந்த குலாத்தில். அடுத்து கராமிதா. கராமிதா யார் அப்படின்னு சொல்லிங்கன்னு சொன்னால், அதாவது உங்களுக்கு தெரியும் ஒரு காலத்தில் வந்து இந்த கிழக்கு ஆண்டது வந்து கராமிதாக்கள். இப்போ நம்ம இருக்கிற இந்த அந்த ஏரியா இந்த அஹ்சாலாம் ஆண்டு தம்மாமெல்லாம் ஒரு 100 வருஷம் தானே இருக்கும், 100 150 வருஷம் வரைக்கும் ஆகிக்கும் வரலாறு. ஆனால் உண்மையிலே கிழக்குக்குரிய பேர் என்ன, அஹ்சா, பஹ்ரைன், ஹஜர், விளங்கிட்டா, இதுதான் கிழக்குக்குரிய பேர் ஒரு காலம். இதை ஆண்ட ஒரு காலத்தில் ஆண்டார்கள் அஹ்சாவை கராமிதாக்கள். இவர்கள் போய் என்ன செஞ்சாங்கடா, கௌபத்துல்லாவில் அநியாயம் செஞ்சு அந்த ஹஜர் லஸ்வதை தூக்கிட்டு வந்துட்டாங்க. தூக்கிட்டு வந்து இங்கே என்னது வச்சு அதை உடச்சி துண்டாக்கி வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட 20 வருடங்கள் ஹஜர் லஸ்வத் இல்லாமல் தான் ஹஜ்ஜே நடந்துச்சு. அதுக்கு பின்னால் அதை கண்டுபிடிக்கப்பட்டு ஹஜர் லஸ்வத்னு கன்ஃபார்ம் பண்ணப்பட்டு திருப்பி கொண்டு போய்ட்டு ஒரு 8 விதை மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த கருப்பு இதில் விதை மாதிரி வச்சுருங்க, இப்படி கையை போட்டு பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அது என்ன செய்யும், புரியும். 8 இருக்கு, ஒரு ஈத்தம்பழ இது மாதிரி இருக்குது, ஈச்சம்பழத்தை ஒரு வச்ச மாதிரி அப்படி என்ன செய்யும், அது இருக்கும். அதில் சில்வர் ஃப்ரேம் பண்ணி உள்ளுக்க வச்சுக்கிறாங்க. அதை இந்த 8 துண்டு தான் ஹஜர் லஸ்வத். இங்கே இது பார்த்தோன்னே வழங்குதே கருப்பு, அது ஹஜர் லஸ்வத் அல்ல. இப்போ நினச்சி பாருங்கள், அந்த ஹஜர் லஸ்வத் 8 இப்படி வச்சுருந்தா கராமித்தா விடுங்க, நம்ம நாட்டிலேருந்து வரவங்களை என்னது எடுத்து துண்டு துண்டா பிரித்து உனக்கு ஒரு துணி எனக்கு ஒரு துணி என்ன செஞ்சுருவாங்க, டோட்டலாக பறக்கத்துக்குன்னு எடுத்து போதில்லை. ஏன் அந்த துணியை தூக்கி கொஞ்சம் ஒரு அளவு உயர்த்தி வச்சுக்கிறாங்க, துணி இருக்குமா நினைக்கிறீங்க, விளங்கிட்டா, கொஞ்சம் தொங்க கிடச்சா தொங்கி என்னது மேலுக்கு போய்ப்பாங்க. சாதாரணமாக மக்கள் முத்தமிட்டு கண்டிக்கிற டைம்லையே மேலால் ஏறி ஓரத்தால் வந்து பாஞ்சிடுறாங்க நடுவில். இவன்ட முகம் போகுமா அது போகுமா ஒன்றும் பார்க்குறதில்ல. ஹஜர் லஸ்வத் முத்தம் பெறதா லட்சியம் என்ற அனுப்பில் பார்க்கிறான். அப்போ அதெல்லாம் உண்மையிலே இஸ்லாமிய அடிப்படையில் பிழையான விஷயங்கள். கராமித்தாக்கள் கொண்டு போய் அநியாயம் செஞ்சாங்க. அப்போ இது வந்து மிக மோசமானவர்கள். இவர்கள்லாம் வந்து என்ன குலாத், மிஞ்சிய பட்டி, அதாவது அளவுக்கு மிஞ்சிய குரூப்பில் உள்ளவங்க. அடுத்தது நுசைரியா. இப்போ பாருங்கள், 3ஆ பிரித்து 1 சொல்லிக்கணும் வரேன், விளங்கிட்டா, இதில் 73 வந்துடும். நுசைரியா விளங்கிட்டா, நுசைரியா என்கின்ற ஒரு பிரிவினர். இவர் என்ன அப்படின்னு சொன்னால் முஹம்மது இப்னு நுசைர், முஹம்மது இப்னு நுசைர் அப்படி என்றவர். இவர் வந்து 3ஆம் நூற்றாண்டில் 270ஆம் ஆண்டு, 3ஆம் நூற்றாண்டில் 303ஆம் நூற்றாண்டு, அதாவது 3ஆம் நூற்றாண்டு ஹிஜ்ரி 270 இதில் உருவாகினவர். முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் முஹம்மது இப்னு நுசைர். இந்த முஹம்மது இப்னு நுசைர் வந்து கிட்டத்தட்ட அந்த 12 இமாம்களில் 3 பேரை சந்திச்சுக்கிறார். 12 இமாம்கள் அதில் 3 பேரை சந்திச்சுக்கிறார். ஒன்று அலி அல் ஹாதி, ஹசன் அல் அஸ்கரி, முஹம்மது அல் மஹதி. எத்தனை பேர் சந்திச்சுக்கிறாரு? 3 பேரை பாருங்க. அலி அல் ஹாதி ஒன்று, அதுக்கு அவரோட மகன் ஹசன் அல் அஸ்கரி, 3வது முஹம்மது அல் மஹதி. அதான் முகமது அல் மஹதி இருக்கிறா இல்லையானே என்னது டவுட். எப்படி சந்திச்சுன்னு அவங்க எழுதி வச்சுக்கிறாங்க. ஆனால் அப்படி ஒருத்தர் உலகத்தில் என்னது இல்லை. வணங்கிட்டா முகமது அல் அதாவது அலி அல் ஹாதி என்றவர் அப்போ எத்தனாவது இமாம்? 10வது. ஹசன் அல் அஸ்கரி 11. இப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஓர்டரில் பார்த்தீங்கன்னா 12வது அந்த முகமது அல் மஹதி. ஆனால் முகமது அல் மஹதின்ற ஒருத்தர் என்னது இல்லை. இவங்க 3 பேரும் சந்திச்ச ஒரு இமாம். இவர் யார்? இந்த 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 நபர் யார்? முகமது இப்னு நுசைர். இவர் என்னண்டா திடீர்னு என்ன செஞ்சிட்டாருன்னு சொன்னால், இந்த ஹசன் அல் அஸ்கரி இருக்கிறாரே, அதுபோல் அவர் ஹசன் அல் அஸ்கரிக்கு பின்கால இப்போ முகமது அல் மஹதி இல்லை, அவருக்குரிய பாபு தான் நான்ட்டார். இனி என்னூடாகத்தான் இதுக்கு பிறகு என்ன செய்யும், இந்த உலகத்தில் அவர் வரும் வரைக்கும் நான் தான்ட்டார்.
யார் ஒருத்தர் இல்லாமல் போனால் எவ்வளோ வேலை நடக்குது பாருங்க ரைட்டா. அவர் இல்லாத வரைக்கும் நான் தாண்டு அறிவித்து பிரச்சனை ஏற்படுத்தி விட்டார்கள். அவங்கெல்லாம் அந்த 12 இமாம் அவர் வந்தால் தான் இருக்கிற டைமில் இவர் இடையில என்னது அவருக்கு பாபு நான் தாண்டு சொல்லி அறிவித்து பிரச்சனை உண்டாகினதுனால எப்படியும் அந்த அடிப்படை கொள்கையில் உள்ளவங்க முரம்பட்டுருவாங்களே, இதுக்கு பேர் வச்சு விட்டாங்க நுசைரியாண்டு. ஏன் அவரோட பேர் என்ன? முகமது இப்னு நுசைர். அதனால் இது நுசைரியா பிரிவு, இது நுசைரியா பிரிவுன்னு என்ன செஞ்சிட்டாங்க, பேரை வைத்து விட்டார்கள். இந்த நுசைரியாக்களுடைய கொள்கை என்ன அப்படி என்று சொன்னால், அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சில நேரங்களில் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களில் அல்லாஹ் இறங்குவான். இப்போ வணங்கிட்டா குலாத்தன்னு சொல்கிறதுக்கு காரணம் அல்லாஹ் இறங்குவான். அதே போல் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதாவது கடவுளாகவே என்ன செய்கிறாங்க சில இடங்களில் சொல்லி விடுவார்கள். அதே போல் மறுஜென்ம கோட்பாடு இவர்கள்ட்ட இருக்கு, தனாசுகுல் அர்வாஹ். அடுத்தது அபூபக்கர் உமரை காஃபிர் என்று சொல்வார்கள். கிறிஸ்தவ கொண்டாட்டம் அதை இவங்க கொண்டாடுவாங்க. என்ன கொள்கை இது வழங்கிட்டா? கிறிஸ்தவ கொண்டாட்டத்தை கலந்து கொள்ளலாமா இல்லையான்ற அந்த ஒரு பிரச்சனை அது வேறு. அதுதான் நம்ம கொண்டாட வேண்டியதுன்னு சொல்லி வலியுறுத்தினா எப்படி இருக்கும் அது ஒரு. அதே போல் ரமதானில் நோன்பு பிடிக்க மாட்டாங்க, முக்கியமான கொள்கைகள் அது உண்டு. எது? ரமதானில் நோன்பு பிடிக்க மாட்டாங்க. அதே போல் இந்த தொழுகை எல்லாம் என்னன்னு சொன்னால் அலி அவங்களோட 2 மகன் முஹ்சின் ஃபாத்திமா அதுக்கான அடையாளம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹசன் ஹுசைன் முஹ்சின் ஃபாத்திமா 5 நேரம் முடிஞ்சுதா? இப்படி அலி ஹசன் ஹுசைன் முஹ்சின், முஹ்சின் ஒரு பிள்ளை இருந்ததுன்னு சொல்லி அலி வரலாற்றில் பார்க்குறோம். ஃபாத்திமா அப்போ எத்தனை பேர்? 5. இந்த 5க்கான அடையாளம் தான் தொழுகை. அப்போ விரும்பினா தொழுங்க, இல்லாட்டி தொழாமல் இருங்க. தொழுதா நீங்கள் இந்த 5 பேரை என்ன செய்றீங்க, நேசிக்கிறீங்கன்னு அர்த்தம். இதுதான் அர்த்தம் வழங்கிட்டா. இது அடையாளம். சொர்க்கம் நரகமெல்லாம் என்னண்டா அதுவும் உங்களுக்கு ஒரு அடையாளம் தான். நல்லது செய்றீங்கிறதுக்கான அடையாளம், கெட்டது செய்றீங்க அடையாளம். சாராயம் தாராளமாக குடிக்கலாம், சாராயம் தாராளமாக குடிக்கலாம். இது இவர்களுடைய கொள்கை. சார் நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படி என்று சொன்னால், இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் விஷயத்தை சொல்லிட்டு நான் இவர் யாருன்னு சொல்கிறேன். இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறேன் பாருங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹா உலா இல் கௌமல் முசம்மூன பின் நுசைரியா. இந்த நுசைரியான்ற ஒரு குரூப் இருக்குதே, முகமது இப்னு நுசைருடைய பிரிவு, இவர்கள் ஹும் வசாயிரு அஸ்னாஃபில் கராமிதா அல் பாத்தினியா. கராமிதாக்கள் இருக்கிறாங்களே அவர்களும் இந்த வெளிப்படை உள்ளுக்கு ஒரு கருத்து வெளி கருத்துன்னு சொல்லக்கூடிய இந்த எல்லா ஷியாக்களும் அக்ஃபர் மினல் யஹூதி வன் நசாரா, யூத கிறிஸ்தவர்களை விட நிராகரிக்கத்தக்கவர்கள். யூத கிறிஸ்தவர்கள் 2ஆம் பட்சம் தான்றான். யூத கிறிஸ்தவர்கள்லாம் 2ஆம் பட்சம் தான். அதை விட இவர்கள் குஃபார்கள். பார்த்துக்கங்க இவ்வளோ கவனமாக இருக்கணுமா. இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு சமுதாய சூழலில் வாழ்ந்தவர், பிரச்சனைகளை எதிர்கொண்டவர். என்றளவுக்கு மாற்று கருத்தினரை மதித்து இதுக்கு சொல்லியிருக்கலாம், அதுக்கு சொல்லியிருக்கலாம், அதுக்கு சொல்லியிருக்கலான்னு காரணம் சொல்லி குஃபுர் என்ற பகுதியை என்ன செய்ய மாட்டார். போகாத ஒரு அறிஞர் என்ன சொல்கிறாரு, யூத கிறிஸ்தவர்களிட மிக மோசமானவர் சொல்லிட்டு சொல்கிறாங்க. பல் அது மட்டுமல்ல, வ அக்ஃபர் மின் கதீரும் மினல் முஷ்ரிகீன், அவர்களை தாண்டி உள்ள முஷ்ரிகீன்கள் இருக்கிறாங்களே அவர்களை விட இவர்கள் என்னது நிராகரிக்கத்தக்கவர்கள். வதரர்ஹும் அலா உம்மத்தி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஅதம் மின் தரரில் குஃபாரில் முஹாரிபீன மிஸ்லு குஃபாரி தத்தார் வல் ஃபரஞ்ச் வகைரிஹிம். இவர்கள் எந்த அளவு மோசமானவர்கள் சொன்னால், தாத்தாரியர்கள், பிரான்ஸ் நாட்டுக்காரர்கள், இது போன்றவர்கள் இருக்கிறாங்களே இவர்களுடைய இந்த மாதிரி எதிர்த்து போராடுகின்றவர்களை விட இவர்களுடைய பாதிப்பு அதிகம். முஸ்லிம்களுக்கு இவருடைய பாதிப்பு மிகவும் அதிகம். இந்த நுசைரியாவோட பாதிப்பு ஃபஇன்னஹும் யதலாஹரூன இன்த ஜுஹாலில் முஸ்லிமீன பித்தஷய்யு. முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும். அதாவது நீங்கள் இப்போ படித்த பாடத்தை விளங்கினா அதுக்கு மொழிபெயர்ப்பீங்க, புரிஞ்சு கொள்வீங்க. ஃபஇன்னஹா உலாய், இவர்கள் யார்? இந்த கராமிதா நுசைரியா இவர்களெல்லாம் யதலாஹரூன நடிக்கிறார்கள். முஸ்லிம்களில் சாதாரண மக்கள்கிட்ட நடிக்கிறாங்க, இவர்கள் ஷியாக்காரர்கள்னு நடிக்கிறார்கள். தஷையு இருக்கன்னு நடிக்கிறாங்க. அப்படின்னா என்ன? தஷையுன்றது இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பொறுத்தவரை ஒரு குஃபுர் அல்ல, அது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முற்படுத்துறது. இவங்க ஷியாவை வச்சு நடிக்கிறாங்கன்றார். அப்போ இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஷியாக்கள் எல்லாரும் என்ன செய்யலை, காஃபிர்னு சொல்லலை. ஆனால் இவர்கள் ஷியா பேரை யூஸ் பண்ணிக்கிறாங்க, அவ்வளவுதான். இது நடிக்கிறார்கள் என்று சொல்லி வ முவாலாத்தி அஹ்லில் பைத், அஹ்லுல் பைத்தை நேசிக்கிறோம் அப்படின்னு நடிக்கிறாங்க. வஹும் ஃபில் ஹக்கீகா, உண்மையிலே அவர்கள் யார் என்றால் லா யுமினூன பில்லா, அல்லாஹ்வை ஈமான் கொள்வதில்லை, வலாபி ரசூலி தூதரை ஈமான் கொள், வலாபி கிதாபி வேதத்தை ஈமான் கொள்வது, வலாபி அம்ர் கட்டளை ஏற்றுக்கல, வலா நஹி ஏவலும் இல்லை விலக்கலும் இல்லை, வலா சவாப் கூலியும் இல்லை, வலா இகாப் தண்டனையும் இல்லை, வலா ஜன்னா வலா நார் வலா பி அஹதிம் மினல் முர்சலீன கப்ல முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் எந்த தூதரையும் ஏற்றுக்கொள்வதில்லை. வலா பி மில்லத்தின் மினல் மினலி சாலிஃபா, இதுக்கு முன்னால் ஒரு தீன் இருந்ததாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இந்த குரூப்னா. இதை விட ஒரு குஃப்ரியா
இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதை மஜ்மூ ஃபத்தாவா 35ஆம் பாகம் 149 இடத்துல சொல்கிறார். இவர்கள் இப்போ எங்கே இருக்கிறாங்க, இன்றைக்கு இருக்கிறாங்களான்னு கேட்குறீங்கன்னா, யூஜதுன் நுசைரியா அல்யவும், இன்றைக்கு இந்த நுசைரியா பிரிவினர்கள் சிரியாவின் வடக்கு பகுதியிலே இருக்கிறார்கள். அதுதான் பஷார் அல் அசத், அவனோட கொள்கை தான் இது. விளங்கிட்டா பஷார், விளங்கிட்டா? அதாவது யூஜது ஃபி ஷிமாலி சூரியா பில் ஜிபாலில் மஅரூஃபா பி ஜிபாலி நுசைரியா, நுசைரியா மலை அப்படி என்று சொல்லி அறியப்பட்ட அந்த பிரதேசத்தில் இவங்க என்ன செய்கிறாங்க, வாழ்கிறாங்க. இப்படி ஒரு 10% குறைவான பிரிவாக இருந்தவர்கள் தான் இந்த நுசைரியா. இன்றைக்கு ஆட்சியில் வந்து நிற்கிறாங்க. 10 விகிதாசாரத்துக்கும் இல்லை இவர்கள். அவர்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறாங்க? இப்போ ஆட்சியில் நிற்க. இப்போ நீங்கள் நினைங்க, கீழே உள்ள மக்கள் எப்படி நடத்துவாங்கன்னு பார்த்துக்கோங்க. இந்த சிந்தனை இருந்தால் கீழே உள்ள முஸ்லீம்களை எப்படி நடத்துவாங்க? மோடியெல்லாம் தோற்றுருவார். விளங்கிட்டா? அடுத்ததாக வஃபி லிவா அல் இஸ்கந்த்ரூன் அஃபி துர்க்கியா ஹாலியன், எங்கே துர்க்கியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிரதேசத்தில் இவங்க என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. வஃபி ஹெம்ஸ், சிரியாவில் ஹெம்ஸ் என்ற பிரதேசம், ஹமாத், அதில் வஃபி ஹலப், ஹலப்னு சொல்கிறோமே அதில், அதே போல் ஃபலஸ்தீனில் நாபிள்ஸ் என்ற இடத்துல, இது போன்ற சில இடங்கள், லுபனானில், இந்த இடங்களில் அவர்கள் வாழ்கிறார்கள் என்று சொல்லி என்ன, அதாவது இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இப்போ இதிலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளவு மோசமான, அதாவது இப்போ சொன்னது வந்து இப்னு தைமியா ரஹிமஹுல்லாவுடைய காலத்தில் சொன்ன வார்த்தையில் அது இன்றைக்கு இன்றைக்கே அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு சொல்கிறேன். அப்போ குறிப்பாக சொல்ல போனால் சிரியா, துருக்கி, லெபனான், ஃபலஸ்தீன் இந்த பிரதேசத்தில் இவங்க என்ன செய்கிறாங்க, இந்த நுசைரியா கொள்கை இருக்குது. ஈரானில் இல்லை, ஈரானில் இல்லை. ஈரான் சியா மோசமா, சிரியா மோசமா? சிரியா தான் மோசம். சிரியா தான் ஆக மோசமான கொள்கையுடையவர்கள் தான் இவர்கள்லாம். இந்த குலாத், அதாவது எல்லை மீறிய பிரிவுகளுக்குள் என்ன செய்வார்கள், இவர்கள் வருவார்கள். அடுத்தது என்ன அப்படி என்று சொன்னால், அந்த இப்போ ஈரானிய ஷியா சப்ஜெக்ட்டுக்கு இன்னும் வரல. நம்ம இது அதாவது எல்லை மீறியவர்களை நுசைரியா, கராமிதா, அதுபோல் சபஇயா, அதே போல் என்ன இஸ்மாயிலியா, இதை நம்ம என்ன செய்கிறோம் பார்த்துக்கிறோம். அடுத்ததாக இன்னொரு பிரிவு சொல்கிறார் என்றால், இந்த எல்லை மீறியவர்களில் துரூஸ் அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிவினர்கள். விளங்கிட்டா? ஹஷ்தகீன் அத் தர்சி அப்படி என்று சொல்கிற ஒரு ஆளால் உருவாக்கப்பட்டது. ஹஷ்தகீன் அத் தர்சி, இவருக்கான தர்ஜுமாவே இல்லைன்றாங்க. இந்த ஆள் யாரண்டு, விளங்கிட்டா? இந்த ஆள் யாரண்டே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் பிரச்சனை என்னன்னு சொன்னால், அதாவது இந்த அதாவது ஹஷ்தகீன் அத் தர்சி அப்படின்னு சொல்கிறவர், இவங்களும் இன்றைக்கு எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், சிரியாவில் இருக்கிறாங்க, லெபனானில் இருக்கிறாங்க, பலஸ்தீனில் இருக்கிறாங்க. இவங்களுடைய மொத்த எண்ணிக்கையே ஒரு 2-2.5 லட்சம் இருக்கும். மொத்த எண்ணிக்கையே ஒரு 2-2.5 லட்சத்துக்கு தான் என்ன செய்ய இருக்கும் இன்றைக்கும் இருக்கிறாங்க. சரியா? அவங்களை சொல்கிறேன்னா தரூஸ், விளங்கிட்டா? துரூஸ்கள்னு சொல்கிறது. இன்னும் சொல்ல போனால் இவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு பழைய ஆதி குடிகள், எந்த குடின்னு தெரியாது அவர்களை, ஒரு ஆதி குடி வம்சத்தில் வந்தவர்கள். அதனுடைய மூலம் கூட என்ன தெரிய முடியாத அந்த ஒரே, அதாவது என்ன சொல்கிறது, ஒரே அதாவது பரம்பரை தான், விளங்கிட்டா? ஒரே இனம். அவர்கள் தான் இந்த கொள்கை என்ன செஞ்சாங்க, தழுவி வச்சுக்கிறாங்க. அப்படி சும்மா பேருக்கு இந்த ஷியா பேர் என்ன செஞ்சுக்கிறாங்க, போட்டு கண்டிக்கிறாங்களே தவிர அவர்கள்ட்ட இருந்த பழைய கொள்கைக்கு இந்த சாயத்தை பூசி போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரிவினர்கள் இவர்கள். இவர்கள் எல்லாம் யார்? ஷியாக்கள் என்ற பிரிவில் எல்லை மீறியவர்கள். வணக்கிட்டா? ஷியாக்கள் என்ற பேர். அப்போ இதே எல்லை மீறு, நம்ம இதைத்தான் இதுவரைக்கும் எல்லை மீறி நினச்சிருந்தீங்க. ஈரான் இதை தாண்டி ஒரு குரூப் இருக்குது. இதை தாண்டி இந்த குழுக்கள் எல்லாம் எல்லை மீறியவர்கள். அல்லாஹ் அவங்களோட கொட்டத்தை உடக்கி வச்சுக்கிறான் ஓரளவு, விளங்கிட்டா? ரைட். ஆனால் சிரியாவில் மிகப்பெரிய பாதிப்புக்கு இவர்கள் காரணமாக